வணக்கம். ஆத்துமணி யூடியூப் சேனல் நேயர்களே, கௌதம் கம்பீர் ரோஹித் சர்மா கூட்டணி முதல் வெற்றி அடைஞ்சாங்க. அதாவது பங்களாதேஷ் இந்திய அணி சுற்றுப்பயணம் செஞ்ச போது அடுத்தடுத்து இந்திய அணி படுதோல்வி. நியூசிலாந்திடம் 3 டெஸ்ட் மேட்ச் படுதோல்வி. அடுத்து ஆஸ்திரேலியா சென்று பிஜிடி சீரீஸில் படுதோல்வி. சீரீஸை ட்ரா கூட செய்ய முடியல இந்திய அணியால். கௌதம் கம்பீர் பயிற்சியற்று 10 டெஸ்ட் மேட்ச், அதாவது கௌதம் கம்பீர் பயிற்சியாளராக வந்தபோது, தலைமை பயிற்சியாளர் அப்படின்னு ஒரு பதவி வந்தபோது 10 டெஸ்ட் மேட்ச் இந்திய அணி விளையாடி இருக்கிறாங்க. இதில் 3 டெஸ்ட் மேட்ச் மட்டும்தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது முதல்ல சொன்னது போல் பங்களாதேஷிடம் 2 டெஸ்ட் மேட்ச் வெற்றி. அடுத்து 3 டெஸ்ட் மேட்ச் தொடர்ந்து நியூசிலாந்திடம் தோல்வி. பிஜிடி சீரீஸ் ஆஸ்திரேலியாவில் 1 டெஸ்ட் மேட்ச் மட்டும் வெற்றி. அடுத்த டெஸ்ட் மேட்ச் ட்ரா தோல்வி அப்படின்னு 3 டெஸ்ட் மேட்ச் மட்டுமே வெற்றி பெற்று இருக்கிறாங்க. இதில் கௌதம் கம்பீர் செலக்டர், டீம் செலக்டர் அஜித் அகர்கர் மற்றும் ரோஹித் சர்மா இந்தியன் அணி கேப்டன், இவங்க 3 பேருக்கும் முன்னுக்கு பின் முரண்பா ஒரு கருத்து வேறுபாடு இருந்த காரணத்தினால இந்திய அணி பிஜிடி சீரீஸ்லேருந்து வெளியேறி இருக்குது. WTC ஃபைனலும் இந்திய அணி போக முடியாத காரணம் அமைஞ்சிருக்குது. பிளேயர் 11 யார் சரியான முறையில் விளையாடலை அப்படின்னு தேர்வு குழு சரியான முறையில் தேர்வு செய்யாத காரணத்தினால இந்திய அணி இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறாங்க. கௌதம் கம்பீர் மற்றும் டீம் இந்திய அணி கேப்டன் அஜித் அகர்கர், டீம் செலக்டர், இவங்க 3 பேரும் அடுத்த சீரீஸில், அதாவது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் நடக்க போகுது, அதுலேயாவது இந்திய அணி சரியான முறையில் தேர்வு செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க 2 பேரும் மட்டுமே சீனியர் பேட்ஸ்மேனாக இருக்கின்ற காரணத்தினால அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட் மற்றும் அபராதமும் விதிக்கிறதில்லை. அதாவது சரியாக விளையாடலை அப்படின்னா அவங்கள அந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத போது. ஏன்னா சீனியர் பேட்ஸ்மேன் கோலி மற்றும் ரோஹித் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பும்ராவை நம்பி மட்டுமே பிஜிடி சீரீஸ் போனது இந்திய அணி முற்றிலும் பெரிய தவறு. ஏன்னா ஷமி இல்லாத காரணத்தினால ஷமிக்கு அடிபட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1 வருஷமாக எந்த டெஸ்ட் மேட்ச் மற்றும் ஓடிஐ எதுவுமே விளையாடலை அவர். அது இல்லாமல் வேறு ஃபாஸ்ட் பவுலர் நம்பி இந்திய அணி பொறுப்பை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா பும்ரா எவ்வளோதான் அவர் சுமையை தாங்குவாருன்னு தெரியல. விக்கெட் எடுக்கணும், நியூ பால், கேப்டன்சி எல்லாமே பும்ரா தான் செய்யணும். அப்படின்னா அவருக்கு யூக்குலாக அடுத்த பவுலர் டி நடராஜன் ஒருத்தர் இருக்கிறார், அவரை பண்ணலை. லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர். பிஜிடி சீரீஸில் விராட் கோலி கேப்டன் இருக்கும்போது 2020-21 இந்திய அணி சீரீஸை வாங்கினாங்க. இது இந்திய அணிக்கு பெரிய இழப்பு. கௌதம் கம்பீர் தலைமை பயிற்சியாளர் இதை கருத்தில் கொண்டு சீனியர் வீரர்கள் எல்லாமே லோக்கல் மேட்ச் விளையாடணும், ரஞ்சி டிராஃபி விளையாடிட்டு அப்புறம் டீமுக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.